கொம்பெல்லாம் தொடாது. வருது காமி. ஹாய் பாபா. வருது கையில வந்து கொட்டு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது NN பெட்ஸ் பார்க்கு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து திருச்சி கரூர் ஹைவே ரோட்டில் வந்து முருங்கைப்பேட்டை அப்படின்ற ஒரு முருங்கைப்பேட்டைக்கு முத்தரசனூர் அந்த 2 ஸ்டாப்புக்கும் நடுவில் இருக்க ஒரு பிளேஸ் தான் இந்த பார்க்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக கிட்ஸுக்கு வந்து 50, அடல்ட்டுக்கு வந்து 100. அப்புறம் இங்கே என்னென்ன பார்க்கில் இங்கே என்னென்ன பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 50லாம் பே பண்ண தேவையில்ல. பட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து அந்த உள்ளே இருக்க அந்த பேர்ட்ஸுக்கு அதெல்லாம் ஃபீட் பண்ணணும், அப்புறம் டச் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 50 வந்து பே பண்ணணும். அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இங்கே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா காலையில் 10:30 ஓப்பன் ஆகிடும். கூட்டம்லாம் அவ்வளோவா ஒன்றும் இருக்காது. இங்கே பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு கோயில். நீங்கள் வந்துட்டு சும்மா நாங்கள் 9 மணிக்கே வந்துட்டோம். ட்ரெயினில் இருந்து வந்து இங்கேருந்து நடந்து வந்தோம். வந்துட்டு அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 10:30க்கெலாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு வந்தோம். ஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களே ஆக்சுவலாக ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுப்பாங்க. தொட்டியில் தான் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நல்லா கலர் ஃபிஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சு. இங்கே வந்து கையை நம்ம உள்ளே விட்டு இதை ஃபீட் பண்ணலாம். நாங்கள் முதல்ல தெரியாமல் மேலே வச்சுட்டு இருந்தோம். அவங்களே கையை கீழே விட்டு நல்லா ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒருத்தருக்கு 50. பட் ஆனால் யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் போனனால 2 பேருமே ஃபீட் பண்ணிக்கிட்டோம். அதாவது எனக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இவங்க இருந்தாங்க, எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் போக போக அந்த ஸ்னேக் பிடிச்சது அதெல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். அதில் நீங்கள் அடுத்தடுத்து இந்த கிளிப்ஸில் பார்ப்பீங்க. ஸோ அந்த எல்லாமே ஒருத்தருக்கு 50 பே பண்ணி நாங்கள் 2 பேர் இது பண்ணிக்கிட்டோம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு 50 பே பண்ணி நம்ம டச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லைனா நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்லாம் பாருங்கள், எப்படி கலர் செம்மையாக இருந்துச்சு. அதாவது கைக்கு சின்னதாக அப்படியே கடிச்சது எல்லாமே எல்லாம் சூப்பராக செம்மையாக தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ள கவுலாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் மஸ்ட் விசிட் கண்டிப்பாக வரலாம். கிட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வரலாம், நீங்களும் வரலாம், செம்மையாக வரலாம். கையை கடிக்குதா தரணி? செம்மையாக இருக்குல்ல? அது இது பண்ணும்போது அப்படியே கடிச்சு அது வைக்கும் போது ஒரு மாதிரி பொப்புன்னு சாப்பிட்றது கையெல்லாம் இது பண்ணுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் கைஸ் அடுத்து நான் எங்கே வந்தோன்னா, இது பட்டன் குயில். இது ஆர்ஜின் வந்து ஹீரோ. பார்க்க இது வந்து குட்டி குட்டியாக அது ஏதோ இது கோழி குஞ்சு மாதிரி இருக்கு. கோழி குஞ்சு மாதிரி இருக்குது. சரி, குயில்னு போட்டிருக்காங்க, அப்புறம் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிறது தான். அடுத்து வந்து ஆஃப்ரிக்காவா என்னது ஆஃப்ரிக்கன் பேர் ஆஃப்ரிக்கன் விட்டு இருந்தானா? ஆர்ஜினா ஆஃப்ரிக்கா, பேர் ஆஃப்ரிக்கன். பார்க்க கிளி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கிளி? சன்கோன் மாதிரி இருக்குது, தெரில. எனக்கு தெரிஞ்சது ஆஃப்ரிக்காவில் இருக்க எல்லா கிளியும் பிடிச்சதுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெலாம் ஃபீட் பண்ண முடியாது கைஸ். வெளியில் இருக்க இந்த பேர்டுக்கு இல்லை, அங்கிட்டு இன்னொரு பேர்டு இருக்குது, அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக நான் எங்கே பார்த்து வந்தேன்னா, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இது வந்து வெள்ளை காடை. இது காடையெல்லாம் சாப்பிடுவாங்க தானே? ஆமாம், ஒன்று செலவு பண்ணி கொடுத்தது காடையை சாப்பிடுவாங்க. சும்மா சொன்னேன். அடுத்து இது வந்து இதோட நேமு காக்டெயில். தெரியல கைஸ் எனக்கு பேர்ட்ஸ் நேம் மாதிரி காக்டெயில். இந்த ஜோக்கெலாம் போட்டு அதை பாரு. ஆனால் இதுக்கெலாம் நம்ம ஃபீட் பண்ண முடியாது கைஸ். ஆனால் அதுக்கு அங்கிட்டு முயல், வெளியில் ஆமை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து டக்கு. இதுக்கெலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே கையில் கொடுத்தாங்க. நான் ஃபீட் பண்ணல, டார்னி தான் ஃபீட் பண்ணான். டக்கு எல்லாமே நம்ம சும்மா வரும்போதே பக்கத்துலேயே எல்லாம் வந்துச்சு. ஆமாம், கிட்ட கையை கொண்டு போனேன்னா வாயை சாப்பிட கொடுக்க வராது, வாயான்னு வச்சுருந்துச்சு. அது மாதிரி அப்படியே தெரியும் கொடுக்குறாங்க வரேன். இப்போ அது ஸ்டார்டிங் பயந்துட்டேன். அவங்க இப்படி கொடு அப்படி கொடுன்னு நல்லா சொன்னாங்க, அதே மாதிரி கொடுத்தேன். அது இது பண்ணும்போது கடிக்க தான் வருதோ இது பண்ணி வருதோன்னு பயந்து அப்படியே பயப்படுறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது தூக்கெல்லாம் செய்யலாமான்னு நினச்சாங்க. அப்புறம் தொட்டு பார்த்தேன், அப்புறம் அவங்களே தூக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்ட்பேக் வேறு தொல்லையாக இருந்துச்சா, அதான் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்திருக்கேன்னு ஹேண்ட்பேக்கும் வந்துட்டு கொடுத்துட்டேன். தொட்டு பார்த்தேன், அப்புறம் தூக்கலான்னு வந்து காமிச்சாங்க. அவங்க தூக்கி காமிப்பாங்க பாரு. ஆமாம் கைஸ், அவங்க தூக்கி வந்து இது பண்ணுவாங்க. அந்த நம்ம சும்மா கையில் வச்சுக்கலாம், பட் ஆனால் கீழே போட்டுறாங்க பார்த்துட்டு.
அது மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரி இதுக்கெலாம் தான் நம்ம பே பண்ணணும், தூக்கி இது பண்ணுறதுக்கும் அண்டு ஃபீட் பண்ணுறதுக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இது மாதிரி இல்லை, அவங்களே தூக்கி இது பண்ணிக்கலாம். சும்மா கையில் தூக்குங்க, லைட்டாக பிடிங்க, இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க இப்படி தூக்குங்க அப்படி தூக்குங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்ம தூக்குனா அது ஒன்றும் பண்ணாது. அங்கே பாருங்க, நான் தூக்குறத பாருங்களேன், எப்படி தூக்குறேன்னு. செம்ம சாஃப்டாக இருக்குடா, அப்படியே கோழி குஞ்சு வேறு செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படியே தொடையில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் தொட்டுக்கிட்டே இருந்தேன். கீழே விட்டேன், கீழே விடும்போது பயந்துக்கிட்டே இருந்தேன். மற்றது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, டக்குன்னு விட்டுட்டேன். சரி அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போமா. முயலடா, செம்மையாக இருக்குது. 2 முயல் குட்டி குட்டியாக இருக்குது. அங்கே பாரு, என்னை பார்த்து அது பயந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபீட் பண்ண கொடுக்குறாங்க. நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கையை எப்படி வச்சுட்டேன் பாரு. ஆல்சோ கைஸ், இதுக்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். பட் ஆனால் என்ன, முயல் வந்து கொஞ்சம் பயந்துச்சு. மேபி அப்போ தான் சாப்பிட்ருந்துச்சா இல்லை அப்படி பயந்துச்சு. கொடுக்க அங்கிட்டும் இங்கிட்டும் பயந்து ஓடிச்சு. அது ஆக்சுவலாக இதில் வச்சிரு. அது குட்டி முயல்ல, அது புதுசாக ஆளை பார்த்தானே பயப்படுதுங்க. வேறு கையை நீட்டிக்கிட்டே இருக்கேன், அது பயந்து ஓடுது. ஆனால் சாப்பிடவே இல்லை. இங்கே வந்தால் இங்கே வந்துட்டியா, நான் அங்கிட்டு ஓடுவேன். அங்கே இங்கே வரையா, நான் அங்கிட்டு ஓடுவேன் அப்படின்னு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க விடுறாளா அப்படின்னு நினச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். முயல் இருந்துச்சு. முயல் ஆனால் கையில் எடுத்துருக்கலாமான்னு தெரில, நாங்களும் கேட்கல. அதனால் அப்படியே விட்டாச்சு. ஆக்சுவலாக முயல் பிடிச்சிக்க முடியாதுல்ல, அது குடிச்சு ஓடும்ல, அதனால் தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாதனால தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிவா, அங்கே போகலாம். அடுத்து ஆமையா. ஆமைலாம் எனக்கு பயமாக இருக்குடா, நானும் தூக்க மாட்டேன். அதை பார்க்கல எப்படி இருக்கும் பாரு. கைஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம ஆமையும் ஹேண்டில் பண்ணலாம். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அவங்க. பட் ஆனால் தாரணி தான் தொடுறதுக்கே பயந்து தொட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலாக நான் வேணா வீடியோ எடுக்கிறேன், நீ தொடு, நானும் இது பண்ண மாட்டேன். சரி வேணும்னா நான் அது மேலே ஓட மட்டும் தொட்டு பார்க்கட்டுமா? அதுவே பயமாக இருக்கேடா, என்னடா பண்ணுறது. அது பாரு, பின்னாடி எப்படி நீந்துதுன்னு பார்க்கல. இவ்வளோ பெரிய ஆமையை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். நகம்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. லைட்டாக தொட்டு பார்க்குறேன், இரு லைட்டாக. அதுவே பயமாக இருக்கு. ஷோ ஒன்றும் பண்ணிடக்கூடாது. ஷோ செம்ம பயமாக இருக்குடா. ஆனால் செம்ம ஓடாக இருக்குது ஃபுல்லாக, ஏதோ ஓட்டில் வச்ச மாதிரி. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் லைட்டாக பயமாயிடுச்சு. கைஸ், அடுத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க. சொல்லி தான் நம்மளும் ஹேண்டில் பண்ணலாம். டேட்டில் தூக்குறப்ப இப்படி தூக்குனீங்கன்னா போதும். நீங்களே கேட்டுப்பாரு. பாரு, அங்கே வச்சிருக்காங்களா கருப்பு பவுல், அது மாதிரி பவுல் எடுத்து அந்த தனம் காட்டக்கூடாது. தனம் புதுசா வேலைக்கு வந்தாக்கா போதுமா? சாருட்ட இருக்கு. ஒன்றும் இல்லையா? அது ஃபுல்லாக ஷெல் தானே, எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். நெயில் குத்தம் பயந்துட்டியா? எதுவும் பண்ணாத, அக்ரெசிவாலாம் பிஹேவ் பண்ண. அதெல்லாம் தொடாத, கடிச்சு. அடுத்து அங்கிட்டலாம் கொஞ்சம் டாக்ஸ் இருக்குது. உள்ளே வந்தானே நம்ம டாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஃபீட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஆனால் உள்ளே வந்து பீகிள் இருக்குது. உள்ளலாம்க்கா, உள்ளே போறியா? பண்ணாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் பண்ணாது, இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தானே, எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம ஆக்சுவலாக உள்ளே போகிறதுனாலும் போகலாம். பெர்ஷியன் கேட்டு பார்த்தோன்னே ஏதோ கொடுக்க வரான் போல நினைச்சு. கண்ணு பாரு எவ்வளோ ஒயிட்டா இருக்குன்னு. ப்ளூ கலர் இது. ஒயிட்டா ப்ளூவா? டாங்கி கத்துதுடா. கீழே இறங்கி வா நீ. அது பாரு, சவுங்க மேலே உட்காந்துருக்கு.
இங்கே வந்து அங்கே ரேபிட்டுக்கு அங்கே ஒரு ரேபிட் இருந்துச்சு, அதுக்கும் ஃபீட் பண்ணலாம். இங்கேயும் ரேபிட்டாக இருக்குது, பட் ஆனால் இது அதோட கொஞ்சம் ஹைட்டாக அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் எந்திரிச்சு நிற்கிது பாருங்களேன். அங்கே பாரு. ஆமாம், அது அப்படியே ஃபீட் பண்ணலாமா? தெரியல, ஓடிடும் போல. இதெல்லாம் பெருசாக இருக்கும். இந்த ரேபிட்க்குலாம் ஃபீட் பண்ணலாமா? அங்கே மட்டும்தானா? ஓகே கைஸ், இந்த ரேபிட்க்குலாம் ஃபீட் பண்ண முடியாதா ஆக்சுவலாக. அங்கே அவங்களே ஓப்பனில் ஒரு ரேபிட் வச்சுருக்காங்க, அங்கே மட்டும் தான் ஃபீட் பண்ண முடியும். இல்லை இங்கே ஒரு ரேபிட் வருது. ஆனால் இதெல்லாம் வந்தாலும் நம்ம பக்கத்துலேயே வருது. அதான் சூப்பராக இருக்குது. இதோட அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு அடல்ட்டுக்கு வந்து 100. அதான் என்ட்ரன்ஸில் நான் வந்து சொல்கிறேன், அது இது பார்த்துக்கோங்க. வீடியோ கிளிப் இருக்குது, ஸோ வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச கோழியா, இது பறவைன்னு நினைக்கிறேன். இது இங்கே எழுதியிருக்கு, சாரி எஸ், இந்த சில்வர் க்ரசன்ட் ஆர்ஜின் ஏசியாவில் எங்கேன்னு போடல. எஸ், அடுத்து வந்து இங்கே ஒன்று என்னமோ இருக்குது, ட்ரில் பேக் போலீஸ் கேப்பா, ட்ரில் பேக் போலீஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. இது என்னன்னே தெரில, நாய் மாதிரியே இருக்கு பாரு. அதோட இது சேவல் நினைக்கிறேன். ஆமாம், சேவல் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நிறைய முடி முளைச்சிருக்கு. முடி வெட்டாமல் இருந்தா நாக்கு ஏதோ தொங்குற மாதிரி இருக்குடா. அது அதோட இது கீழே சேவல் இருக்கும்ல, அது மாதிரி. எங்க பாரு, என்னடி நாயை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் கைஸ். அதே மாதிரி நம்ம அந்த டாக்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சுல, அதுக்குள்ளே நம்ம போகிறதுனாலும் போகலாம். அது போறியான்னாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தாரணி போகல. ஸோ அதனால் நானும் போகல. இது வந்து என்னென்னா ஒயிட் மில்லி அப்படின்றது. ஒயிட் மில்லி ஆர்ஜின் வந்து யூஎஸ். இந்த இது வந்து நம்ம ஊர் தான். இதெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவேன் கைஸ். இது வந்து பெர்ஷியன் கேட்டு. இது முன்னாடியே பார்த்துருப்போம் ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறோம். இது வந்து பெர்ஷியன் கேட்டு. பெர்ஷியன் கேட்டு இந்த கேட்டு தான் பக்கத்தில் வந்துச்சு. கை இப்படி காமிச்சேன். ஐயோ, இதெல்லாம் அப்படி கூடக்கூடாது, ஞாபகம் தான் பண்ணோம். அங்கே ஒரு பெர்ஷியன் கேட் இருக்குது, பட் ஆனால் பார்த்துச்சுன்னா பார்த்துக்கா. பார்க்கல. அது கண்ணு வந்து அதோட கண்ணு ரெட்டு பிங்க் கலரில் இருக்குது, இதோட கண்ணு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஒரு கண்ணு ஒரு மாதிரி இருக்குது பெர்ஷியன் கேட்டுக்கு. இங்கே வந்து இதுக்குமே ஃபீட் பண்ணலாம், கையிலையும் தூக்கலாம். அந்த ஆர்டர் தூக்கியிருப்போம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடரலாம் அதை. இது எந்த இதுக்கு? ஹார்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதா? ஹார்ஸுக்கு கேமலுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குலாம் கீரை மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இது கீரை கீரை என்ன கீரைன்னு தெரில, பட் ஏதோ ஒரு கீரை ஹார்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். அதுவே ஒரு கட்டு தான். அதே எவ்வளோ கம்மி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. சொன்ன மாதிரி சோம்பேறி போல. சார், அது பயந்தது நீ எடுத்துருந்தேன், கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஆட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆடும் கீரை சாப்பிட்டுருந்தாரு. நீ முயலும் சாப்பிடுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆடு வரல, ஆடு வந்து ஆடுக்கு ஃபீட் பண்ணி வைக்கலாம். இது ஒரு ஹார்ஸ் தான் கைஸ், இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே வர்றதுக்கு 150 கொடுத்து ப்ளஸ் வீடியோக்கு வந்து 50 தேவையில்லை. வீடியோக்கு 50 நினச்சேன், வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். அதான் இந்த ஆடு வந்துருச்சு. வேறு இதுக்கு ஃபீட் பண்ண இந்த இதை கொடுக்குறது தான் அங்கேருந்து வந்தியா அப்படின்னு சொல்லி நினைக்கிது. அதுதான் வேணும் போல. உனக்கு பெருசாக இருக்கவே வேணுமா? இல்லை, இதை சாப்பிட. இது கம்மியாக இருக்கா, நம்மளுக்கு அதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து வச்ச போல. என்கிட்ட கொடுத்ததே இவ்வளோதான். ஏன்னா நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். தெரில, நானே சொல்கிறேங்க, தெரில பே பண்ணி வாங்கணுமாலாம். பட் ஆனால் நானாக சொல்கிறேன். சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அதனால மறுபடியும் கொடுப்பான்னு நினச்சி இந்த ஹார்ஸ் இந்த சைடு வருது. பட் ஆனால் கொஞ்சம் தான் இருக்கனால கொடுக்க முடியாது. அடுத்து எல்லாம் வருவாங்க, அவங்களாம் கொடுப்பாங்க, கவலைப்படாத. ஆந்திரா மாடு கோவமாக இருக்கும், தண்ணி முட்டிடும். சின்னதாக இருக்கும், பரவாயில்ல, அதுவே. ஆமாம், அங்கிட்டு போகலாம் ரைஸ். அடுத்து இங்கிட்ட வந்து இப்போ தான் நம்ம இந்த முயல்லாம் முன்னாடி பார்த்தோம். இங்கே இருக்க முயல்லாம் ஃபீட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இது வந்து ஒயிட் கின்னின்னு இருக்குது, ஆர்ஜின் ஆஃப்ரிக்கா. அதான் வான்கோழி தான் நினைக்கிறேன்.
அது சின்னது அது பெருசு இது சின்ன அது கோழி கின்னி வான்கோழி ரெண்டு ஒன்று தானே கிண்ணினா இங்கே ஒன்று கிங்குன்னு ஒன்று இருக்குது இது ஒரு பேர்ட் நேம் ஐ திங்க் பேர்டு பெருசா இருக்கு பாரு கிங்கு லூஸ் மாதிரி பண்ணாத வாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் ப்ளைன் கைஸ் அடுத்து இங்கே ஒரு பேர்டு இருக்கு ப்ளைன் மோதினா பேர் நல்லா வச்சிருக்காங்களே ப்ளைன் கால் மோதினா பாரு முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலர் எனக்கு தெரிஞ்சது இது அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா என்ன பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது வந்தால் கொத்திடுவாண்டான்ற மாதிரி ரெடியாக இருக்குது அடுத்து இங்கிட்ட வந்து இதுதான் வான்கோழி தெரியும் எங்கள் ஊரில் நிறைய பார்த்துருக்கேன் பெருசாக இருந்த வான்கோழி சின்னதாக இந்த வான்கோழிலாம் துரக்கும் தெரியுமா என்னையும் தான் துரத்தி இருக்கு அதான் சொல்ல வந்தேன் எங்கள் ஊரில் என்னையும் துரத்தி இருக்கு ஸோ அதனால இதில் பார்த்துருக்கேன் தெரியும் இந்த இதெல்லாமும் இருந்திருக்கு எங்கள் ஊரில் ஆமா இந்த இது இல்லை இதே இதுல பெருசா இருக்கும் பத்தியா பிளாக் கலரில் தெரியும் ஆமா அது என்ன துரக்கும் சின்ன பிள்ளைங்க துரத்தி அம்மா கத்திட்டு ஓடவும் விட்டுக்கோ இங்கே ஒன்று கேரியர்னு இங்கே ஒன்று இருக்கு கேரியர் பாதாரணி எப்படி ஒன்று ஒன்று போகலாம் இது மூக்கில் எது இது மாதிரி இருக்குல்ல அதான் அதோட இந்த ப்ரீடோட இது போல பார்க்க டிஃப்ரெண்ட் இருக்குது அது கண்ணை பாரு அது கண்ணை பார்க்குறதே கோபமாக இருக்க மாதிரி இருக்கு பார்த்து கடிச்சு கொத்திர போகுது இது என்ன பேர் ஹெல்மெட்டு கன்னி ஆஸ்திரியா கேப்புச்சைன் மலேசியா ஹெல்மெட் ஆமாம் எனக்கு கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல தலையே அப்படிதான் தலையே அப்படிலாம் இல்லை அங்க பாரு அங்க ஒன்றும் அப்படிதான் இருக்கு அந்த சைட்ல இது வேற பேர்டு இது வந்து காலில் வந்து இது ரெண்டு அங்க வேற தலையை நூத்தி பாக்குது ஆமாம் முடியே அப்படிதான் டாக் கூப்பிடுற மாதிரி தெரியல எப்படி கூப்பாட்டி அதான் நம்ம கூப்பிட வேண்டியதா இதெல்லாம் ஃபீட் பண்ண முடியாது கேஜில் இது வச்சுக்கலாம் ஆமாம் இது வந்து இப்போதான் முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் முட்டை போட்டிருக்கு இந்த பேர்டு முட்டைக்கு இதை எடுத்துருவானோ அப்படின்னு நினச்சி பார்க்குது போல் இங்கிட்ட வந்து நின்றுச்சு பக்கத்தில் இது வந்து நார்மலாக நம்ம ஊரில் இருக்க கோழி மாதிரி தான் நினைக்கிறேன் கோழி கைஸ் நாட்டுக்கோழி கைஸ் இது வந்த உடனே இதெல்லாம் கத்துது பக்கனால அது கத்துறது லைட்டாக பயமாக இருக்கு போல தான் இருக்குது ஷாட்டின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது ஹாங்காங் பேரை வச்சே தெரியுதா சைனா இதுவும் முட்டை போட்டிருக்கு 2 முட்டை போட்டிருக்கு அடுத்து வரும்போது இது குழந்தைங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இங்கே ஒரு பேர்டு இருக்குது மால்டீஸ்ன்னு நினைக்கிறேன் அது பேர் மால்டீஸா மால்டீஸ் ஜெர்மனி பேர்டு இது ஜெர்மனி ப்ரீடு வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் தெரில அது முட்டை போட்டுட்டு அது அடக்காத்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல கன்ஃபார்மாக இதுன்னு ஒரு மாதிரி பண்ணுது எனக்கு தெரிஞ்சு இது கொத்த பூ முன்னாடி வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் கோவப்படுதுன்னு நினைக்கிறேன் கோவப்படுது போல அதனால இது நேம் என்னன்னு தெரில பட் ஆனால் இது மேலே ஏறி இன்னும் அழகாக தோகை விரிச்ச மாதிரி சூப்பராக இருக்குது இது என்னது இது ஏதாவது பிஜியோட சேர்ந்த இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் புறா வகையாக இருக்குமோ அது பாரு பின்னாடி மயில் தோகை விரிச்ச மாதிரி இருக்கு அதான் சொல்கிறேன் தோகை விரிச்ச மாதிரி இது மாதிரி இருக்கு இங்கிட்டு தான் கைஸ் வாத்து வந்து போனோடனே வந்துருச்சு வெளியில் இன்னொரு வாத்து இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம தூக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது ஆமாம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது வாத்து சவுண்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக நேம் வந்து மணிலா கைஸ் பேர் மணிலா பிலிப்பைன்ஸ் மணிலான்றது ஒரு ஊர் நேம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்தியன் வாத்து இந்தியன் டக் வந்து அதுதான் மணிலான்னு நினைக்கிறேன் ஓ ஆமாம் இதுக்குள்ளே இந்தியன் டக்கும் இருக்குது மணிலாம் இருக்குது எல்லாம் ஒன்றா இருக்கனால எதுவும் தெரியல இதுதான் மணிலான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இது இல்லை அங்கே பின்னாடி அங்கே வேற ஒன்று இருக்கு பாரு கைஸ் உங்களை பாருங்களா பார்க்க பயங்கரமாக இருக்கும் திரும்பினா தான் தெரியும் இந்த இதுதான் சொல்கிறேன் திரும்பிச்சா தெரியாது பார்க்கவே பயங்கரமாக இருக்கு இல்லை அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க ஃபீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இது இங்கே என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்கே உள்ளே இருக்கிறது அழகாக கேட்டுக்குள்ள இருந்து பூந்து வர மாதிரி இருக்கு கேப்பில் பூந்து வீட்டுக்கு வெளில வருது அடுத்து இங்கே போனோம்னா கட்டிங் முதினா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன முதினா பார்த்தோம் முதினான்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் ஆனால் அது வந்து ஜெர்மனின்னு நினைக்கிறேன் பார்த்தோம் ரைஸ் இது முட்டை போட்டிருக்கு இதான் முதினா எல்லாத்துலேயுமே 2 ப்ரீடு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது கலர் நம்ம வேறு கலரில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இது அர்ஜென்டினா முதினா ஜெர்மனி முதினா அது ஒரு இட்டாலி முதினா அர்ஜென்டினா முதினா ஆமாம் கலர் வேற சாரி இது அரபிக் அர்ஜென்டினா முதினா ஆனால் அரபிக்
என்னடா இது அப்படின்னு இங்க சொல்லி தலை எப்படி வச்சிருக்கு தெரியுமா? தலையை குனிஞ்ச மாதிரி வச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கேமரா நல்லா தெரியுதுன்னு தெரில. தெரியுமா? பாருங்க தலை ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி வச்சிருக்கு. இந்த வாரத்தில் நம்ம ஊரில் க்ரஸ்டட் டக். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதாவது இதில் தான் பார்த்துருக்கேன், புக்கில் பார்த்துருக்கேன். முடி பாரு, தலையில ஏதோ இருக்கிற மாதிரி. முடிய பாருங்க. ஆனால் நல்லா குழு நல்லா கட்டையாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது குளிச்சுட்டு இருக்கு. ஏடா நான் குளிச்சுட்டு இருக்க வீடியோ எடுக்கிறியா நினைக்கிறேன். விளையாடுது பாரு தண்ணியில. அங்கே ஒரு வாத்து இருந்துச்சுன்னு சொன்னால பேசுண்டா, அதுதான் அது. பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். பறக்குது. அதான் அது முன்னாடி இருந்துச்சு. இந்த இதுதான் சொன்னேன், ஒயிட் கலரில் இந்த இடத்துல வாத்து இருக்குல்ல, இந்த இதுதான் சொன்னேன். இது ஒயிட்டில் கூட இது பயங்கரமாக தெரியல, இது பிளாக்ல இருக்குல்ல, இதுதான் பயங்கரமாக தெரியுது. காற்று நல்லா அடிக்குதுடா ஏரியாவே. அடிக்கும் நின்றுட்டு அப்படி. அடுத்து நம்ம அப்படியே இங்கிட்டே போனோம்னா இங்கிட்ட வந்து டிபை எடுத்துட்டோம்னா பேர்ட்ஸ் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ரெட்டைல் இருக்குது. ஐ திங்க் கிளி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளின்னு நினைக்கிறேன். நேம் போடவே இல்லை அதில், என்ன ரெட்டைல்னு சொல்லிட்டு. அங்கே அது வந்து குளிச்சுட்ருக்கு. இங்கே இந்த இதில் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஆக்சுவலாக வேறு ஏதோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லை. பேக் யார்ட் இங்கே வாங்கன்னு நினைக்கிறேன். தயவு கூர்ந்து மரங்களை தொடாமல் பார்க்கும். தயவு செஞ்சு மரத்தெல்லாம் தொடாமல் பார்த்துக்கோம். தொடாமல் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடாமே நம்மளும் போவோம். இதுதான் இதோட பேக் யார்டு. இங்கே வந்து ஒரு ஐ திங்க் அது ஆஸ்ட்ரிச் போல. இப்படியே இங்கிட்ட இன்னும் கடைசியாக வந்தோம் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உருத்து. காங்கிரஸா காங்கிரஸ் இந்தியன். அங்கிட்டு போய் கொடு. தொடு மறுபடியும். எதுக்கு கொம்பெல்லாம் தொடாதே. கொம்பு மாட்டிக்கிச்சா? முட்டுறது தான் இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அக்ரெசிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொம்பு மாட்டிக்கிச்சா இல்லை அது வந்து முட்டுற மாதிரி இது பண்ணல, இல்லை எடுத்துருச்சு. மாட்டெல்லாம் இல்லை நவுந்து போடான்னு சொல்லி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஈமேல் போட்டிருக்கு. ஆஸ்திரேலியாலேருந்து இதை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்க்குது. ஹாய். இது பக்கம் ஆஸ்ட்ரிச் மாதிரி இல்லை. ஆஸ்ட்ரிச் இல்லையா? அது இது வேறையா? ஆஸ்ட்ரிச் இப்படி தானே இருக்கும். ஈமூன் ஆஸ்ட்ரிச் தானே கைஸ். ஆஸ்ட்ரிச் வேறு, இது வேறையோ யாருக்கு தெரியும். எதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை ஃபீட் பண்ண முடியுமா? நான் இதுக்கு இதை ஃபீட் பண்ணுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது என்ன இதோட சாப்பிட்றோம் இல்லை சாப்பிடாது. இதை பார்த்தோன்னே இதை ஃபீட் பண்ண வரான் நினச்சிதும் வருது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அங்கே போகிறதா இவ்வளோ தூரம் எட்டி பார்க்குதுண்ணா. கழுத்து ஏதோ மாடியில் லிஃப்ட் ஏறுற மாதிரி சருன்னு ஏறி வருது. வந்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் தனியாக அதாவது தள்ளி நில்லுங்க. ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சு குத்திடுச்சுன்னா. இது ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கேமல். இது ராஜஸ்தான் ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கோம். பரவாயில்ல. ராஜஸ்தான் RAல வரும். RAJA வரும்ல. நைஸ். கேமல். தொடு டக்குன்னு அது கொடுத்துட்டு தொடு. என்னடா பண்றது? கடிச்சிச்சுன்னா கையோட கை போய் பல்ல போய் எப்படி இருக்கு தெரியும். ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்க அது அங்க இருந்து இங்க நின்னா கூட அது என்ன தாய் பிடிச்சு வந்துடும். கேமல் செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. பக்கத்துல இருந்து பார்க்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் கேமல் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். வேணாடா. சரி இவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு நினைக்கும். நானே எடுத்துக்கவே என்ன பண்ண போறா அப்படின்னு நினைக்கிது போல. இதே தொட்டல அப்படியே அது மாதிரி பாம்பையும் தொடுதாரு. நீ எதுக்கு? அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ப்ரோ. அது போய் நன்னாவே நின்றுச்சு. போங்கயா நீங்களே. அதான் இது பார்க்குது வருது. காமி ஹாய். வா வா.
வருது. வா வா. கைஸ் அங்கேருந்து இதுக்காக அங்கிறதுக்கு வருது. இவ்வளோ வேகமாக வருது. ஒரு பொறுமையாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வேகமாக வருது. மேலே கொடு. எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? எனக்கு தெரியும் நீ கிளம்பு கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இது ஃபுல்லாகவே சன்கன் தான். ஆக்சுவலாக கையில் நம்ம இது வச்சுருக்கனால அப்படியே பறந்து வருது. கை இப்படி காமி இங்க கொடு. இங்கே பாருங்க எத்தனை வந்து கையில் உட்காந்துருச்சு. ஆனால் எல்லாம் கை வலிக்குது. சாப்பிட்டேன் தெரிஞ்சு கையிலே 4 தான் வச்சுருந்தேன். அது இன்னும் மேலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது உட்காந்துருக்கா அந்த இது வந்து அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. கைஸ் இப்படி வந்து உங்கள் கையில் நின்றுட்டே இருக்குன்னா அதே பறந்து போயிடும். இதுதான் அதோட இது. இது வந்து பேரட்டா அந்த இடத்துல உட்காந்துருக்குது. இல்லை அது சன்கனோட கலருன்னு நினைக்கிறேன். கைஸ் ஆனால் இது மாதிரி நம்ம ஃபீட் பண்ணலாம். அதே சாப்பிட்டு ஃபீட் பண்ண எல்லாம் ஏறி வந்து உட்காந்துருக்கு. தெரிஞ்சு கையை காமிச்சாலும் வந்து ஏறி வந்து உட்காருன்னு நினைக்கிறேன். தெரில. எல்லாத்துக்குமே இதுக்கே ஃபிட் பண்ணிட்டோம். இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அடே நாங்களும் கொஞ்சம் இங்கிட்டு இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வரும் நாங்கள் மேலெலாம் இந்த இதுலலாம் போய் உட்காந்துருக்கு. உள்ளே வரும்போது செயின்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சொன்னாங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்து வாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் இருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த ஃபிஷ்ஷை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஃபிஷ் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இருக்குது? ஃபிஷ்ஷு தானே யாரும் சொன்னாங்க? ஃபிஷ்ஷு தானே சொன்னாங்க. இதுக்குள்ளையா? இங்கே இருக்கு போல. இந்த இடத்துல இருக்கு. இந்த ஃபிஷ் இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். பட் நார்மல் லைஃப்பில் தெரியுது. தெரியுதுக்கா. ஒன்றும் இல்லை. ஓகே தெரியுதான்னு கேட்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது வெயிலில் உள்ளே போய் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஒரு பேர்டு உட்காந்துருக்கு. தனியாக உட்காந்துருக்கு. ஆமாம் இங்கே இருக்குது. இது என்னதுண்ணா? இங்கே உள்ள இருக்கா? இந்த போகலாம். டச் பண்ணலாமாண்ணா அதை? ஓகேண்ணா. இருக்குண்ணா. டச் பண்ணுறேன். ஒயிட் கலரில் பறக்கிற அணில் சொன்னாங்க. பேசி தான் இந்த அணில் வித்தியாசமாக ஆடுகள் பாரு. ஆடு பாரு. பாரு. பாருங்க சக்தி எடுத்துக்கோ பாரு. கையில் வச்சுக்கணும். கையில் முதல்ல தொட்டு பார்க்குறேன். கையில் இருக்கு. முன்னாடி நான் இது பண்ணதில்லை. தொட்டது கை காய்க்கணும். சும்மா அப்படி கையை வைங்க. ஆனால் பிடிச்சிக்கணும். கீழே கொண்டு வச்சுக்கலாம். அது இது பண்ணதில்லை. அதுவுமே பண்ண சும்மா அது ஏன்னா இவ்வளோ இந்த இடத்துல பெருசாக இருக்குது. வயிற்றுல சாப்பிட்டுட்டு அதனால இல்லை போதும். சைஸ் இருக்குது. தலை மட்டும் குட்டியாக ஒரு நாக்கு நீட்டு. என்னோட வீடியோ எடுக்கா? நீ ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். கட்டு ஷோகி பயமா இல்லை நாக்கு நீட்டும் போது? பயமா இல்லை. அது எதுவும் பண்ணல. பயமாட்டேன். பயம்லாம் இருக்கான வெளில எனக்கு. ஓகேண்ணா போதுண்ணா. ஓகே ஓகே. ஜஸ்ட் லைட்டாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக கையில் வச்சுக்கோ. எதுக்கு கை இப்படி இருக்குமா? சும்மா இப்படி வை. இப்படி நில்லு. நான் உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்.
சும்மா 2 கை இப்படி எப்படிங்க கீழே மட்டும் விட்டுறாத. அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துரும். இல்லை நான் தலை வச்சுக்கிறேன். தலையை அவங்க பிடிச்சிப்பாங்க, நீ பயப்பட. பயப்படாங்க பயப்படும். இது என்னென்ன சாப்பிட்டோம்? எளிதான் ப்ரோ ராட்டு. ராட் எடுத்து வைப்பீங்களா? இப்போ சாப்பிட்டுருச்சா காலையில்? இல்லை ப்ரோ, வாரத்துக்கு 2 வாட்டி தான் ப்ரோ. வாரத்துக்கு 2 தடவை. எப்படி இருந்துச்சு தொடங்குது? அதெல்லாம் திட்டு பார்க்கலாமாண்ணா? ஒன்று தான். ஆனால் எல்லாமே ஒரே இதுதான், ஒரே மலைப்பாம்பா இன்னும் பெருசாக நல்லா வளருமா? நல்லா வளரும் ப்ரோ. 20 அடி அது மாதிரி வளரும். பெருசா வளர்ந்தாலும் போடலாமா? பெட்டி நாங்கள் பெருசாக வைக்கிறோம். இல்லை நான் சொல்லலாம். தொடலாம் அதெல்லாம் ஒன்று. அதில் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகேண்ணா. தான் வருது இன்னைக்கு இன்னொரு பாம்பு வரும். அதே இதுதான், சேம் இது, அதுவே தான். இந்த மாதிரி வரும் ப்ரோ. கலர் ஓகே. இந்த மாதிரி கலர் வேறு டிஃப்ரெண்ட்டாக வரும். இதே மாதிரி தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வரும், திக்காக வரும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது என்ன பேர்ட்ண்ணா? இது வந்து லாரி கட்டு சொல்லுவாங்க ப்ரோ. லாரி கட்டா? லாரி கட்டு. இது போவாங்க. மேலே 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 தலையை மட்டும் வேலை விட்டு இருக்கு பாரு. அது மாட்டிக்கிச்சா? இல்ல அது இருக்கிறதே கொஞ்சம் கேப் தான். அது எப்படி போச்சுன்னு தெரியல. தலையை வெளில விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை வளைஞ்சிருக்கா? உடும்புன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. தலையை விட்டு செக் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல ஒன்று வந்து தூங்கிட்டு இருக்கு. காலையில் சனிக்கிழமைன்றனால வீக்கெண்டுனால கொஞ்சம் லேட்டாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கு. இங்கே தூங்கிட்டு இருக்கு. இது என்னதுண்ணா? இங்கே தூங்கிட்டு இருக்கு. இது இங்கே நான் இது பெரட் ப்ரோ. இது கிரிப்பிலங்க. ஓ, கிரிப்பு. அது எப்படி இங்கே ஒரு கீரிப்பில்லை, இதுவும் கீரிப்பில்லைன்னு நினைக்கிறேன். பால் பாட்டில் பால் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. அடுத்து இங்கே வந்து இதுவும் இதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. இது என்ன இருக்குது? அடுத்து இந்த எலி இருக்குது. இங்கே இருக்கும்ல எலி இருக்குது. இது இருக்கும்ல, இது பச்சை ஊட்டி மாதிரி இங்கே மேலே எலி இருக்குது. இங்கே வந்து ஒரு தவளை இருக்குது. தவளை தவளையா? டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்குல்ல. ஆமாம், சாலமண்டர்னு நினைக்கிறேன். அது ஒரு எலி பெரிய சாலமண்டர். இல்லை, இது முள்ளமன்றி. அந்த முள்ளுக்குத்து முள்ளமன்றியான்னு தெரியாது. அந்த முள்ளுக்குத்தும்ல அது. இது தூங்கிட்டு இருக்கு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே வந்தால் இங்கெல்லாம் குட்டி குட்டி எலி இருக்கு. இந்த எலி சாப்பாடை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு. எஸ்கேப் ஆக பார்த்துட்டு இருக்கு. இல்லை இல்லை, அது கண்ணே முழிக்கல. அதுக்கு என்னன்னு தெரியல. இது தூங்கிட்டு இருக்கு. ஒரு ரேபிட்டா இந்த இடத்துல ஏதோ இருக்குது. இங்கிட்ட முடிச்சுட்டு இங்கிட்ட வந்தோம். அவங்க பார்த்தோம், இது என்னது இவ்வளோ பெருசாக இருக்கு. பெரிய ரேபிட்டு. ரேபிட் இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் பிடிச்சி பார்க்குறது எக்ஸ்ட்ரா 50 பே பண்ணாலுமே சூப்பராக தான் இருக்கும். பேர்ட்ஸ் கையில் நம்ம ஃபீட் பண்ணலாம். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா எலி போட்டிருக்கோம். சவுத் அமெரிக்கா கன்னியா பிக்குன்னு இருக்குது. கன்னியா பேரெல்லாம் தமிழ் பேரா இருக்குல்ல. கன்னியான்னு தமிழ் எழுதியிருக்காங்க. இது என்னடி கன்னியான்றது என்ன தமிழ்? இது என்னன்னு தெரியல. இது ஒரு ராபிட் தான் நினைக்கிறேன். எலிடா? எலியா இது? ராபிட் மாதிரி தான் இருக்குது. எலின்ற எலிடா? எலிதானா? ராபிட் காது வித்தியாசமா இருக்கு. அது தெரியாதாடா? எலி அது எல்லாம் எலி. இதுவும் எலிதான். ஹாம்ஸ்டர் அது தெரியல. ஆனால் இங்கே எழுதில ராட். ஹாம்ஸ்டர்னால எலினாலும் ஒன்று தானே. இங்கே ஒரு ராட்டுன்னு போட்டிருக்கு. பட் ஆனால் ராட்டை காணும். உள்ள தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், உள்ள இருக்குடா. வீக்கெண்டுன்றனால வெளில வரலன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்குது. இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா தூங்கிட்டு இருக்கு. சும்மான்று இந்த இடத்துல பேர்டு கைஸ். டைமண்ட் டவ். டவ். இது ஆஸ்திரேலியான்னு போட்டிருக்கு. டைமண்ட் டவ்.
குட்டியான எதுவும் உங்களுக்கு தெரியுதா? கியூட்டா இருக்கு, குட்டியா அழகா இருக்கு. பண்ணு பாரு, ஏதோ பல்லு இல்லை, அதோட மூக்கு கண்ணுயா. நெக்ஸ்ட் இது வந்து அது ஒண்ணுதான் குமரி, இது நேபாள். ஃபின்ச்சஸ் சவுத் அமெரிக்கா. இல்ல, அது ஒரே இதுதான். அழகா இருக்குல்ல. சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லாம் கலர் கலரா இருக்கு. இது வந்து லவ் பேர்ட்ஸ். ஆமா பாரு, எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு. ஆமாம், லவ் பேர்ட்ஸ் மட்டும் ஒன்று எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கைஸ் மட்டும் அப்படியே போகணும்னா இதுதான் வெளியில். இதுதான் கைஸ் நேற்று எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஞாபகம் வந்துருச்சு. தூக்கி கீழே போட்டு நாயிட்டு ஞாபகம் வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுச்சு. பார்க்க சின்ன பார்க் மாதிரியே தெரியாது, பட் ஆனால் இது சூப்பராக இருக்குது கைஸ். கண்டிப்பாக வாங்க, மஸ்ட் விசிட்டு. மண்டே வந்து இது வந்து ஹாலிடே, மண்டே இருக்காது கைஸ். இப்போ தான் நம்ம அந்த இது முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நடந்து வந்துருக்கோம். பாம்பு தொட்டத்தில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் விசிட் போகலாம். எனக்கு பாம்புனாவே பயம், அது பிடிக்கல. அப்படி ஒரு மாதிரி வள வளன்னு ஜில்லுன்னு இருந்துச்சு பாம்பெல்லாம். அதனால நான் பிடிக்கல, அவன் தான் பிடிச்சான். இருந்தாலும் தலை இங்க அவன் யாரு அவங்கள சொல்றியா? சொன்னேன். அதான் இல்லை, நான் பிடிச்சிருந்ததுமே எனக்கு பயமா தான் இருந்துச்சு முதல்ல ஸ்டார்டிங். அப்புறம் தலை அங்கிட்டு திரும்பி இருக்கும், பயமா இல்லை. அதுக்கப்புறம் தலை அங்கிட்டு செமையா இருந்துச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஒருவேளை பயத்தில் என் கை ஜில்லுன்னு இருந்துச்சா, இல்லை அதுவே ஆக்சுவலாக ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. தெரியல. இது வந்து ஆக்சுவல் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, அதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு தெரியும். இதுதான் ஹைவே, திருச்சி கரூர் திருச்சி ஹைவே இது. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதுனா வரலாம். பட் ஆனால் பஸ்ஸுனா நீங்கள் வந்து இங்கேருந்து முருங்கப்பேட்டைன்னு சொல்லி அங்கேருந்து மினி பஸ் ஏறி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த அவ்வளோதான். நீங்கள் ட்ரெயினில் வரணும்னா முத்தரசனூரில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஓன் வெஹிக்கிளில் வருது இன்னும் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஆனால் திங்கக்கிழமை வந்துடாதீங்க. திங்கக்கிழமை யாரும் வரமாட்டோம். மேபி ஸ்கூல்ஸ் இருக்கலாம், இல்லை திங்கக்கிழமை கூட்டம் இருக்காது அது இதுன்னு நினச்சி நீங்கள் திங்கக்கிழமை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை இது வந்து லீவு கூட்டியிருக்கோம். காலையில் 10:30 சாயந்தரம் 5:30 வரைக்கும் இருக்குது கைஸ். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. எல்லா டேயும் இருக்குது எக்ஸப்ட் மண்டே தவிர. அதான் கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.